ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்த்திகை தீபத்தோட ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி செய்யலாம் வாங்க. அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசியை 3-4 டைம் கழுவிட்டு ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துணியில் 1 மணி நேரம் ஃபேன் காற்றுல போட்டுட்டு இந்தளவுக்கு ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சாருக்கு சேர்த்து ஏலக்காய் ஒரு 3-4 வாசத்துக்காக சேர்த்துட்டு மிக்சியில் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக இந்தளவுக்கு இருக்கணும் மாவோட பதம். அதுக்கப்புறம் 3/4 கப்பு வெல்லம், ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து சர்க்கரை கரைஞ்சி வந்தால் போதும். பாவு பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு கூட சர்க்கரை பாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக சோடா உப்பு, ஒரு துளி உப்பு இனிப்பை கூட்டி கொடுக்குறக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க. இந்த அளவுக்கு ஒரு மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. அதுக்காக நான் பால் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போது நல்லா இந்த அளவு மாவு பதம் இருக்கணும். இப்போ சூடான எண்ணெயில் தீயை சிம்மில் வச்சுட்டு ஊற்றணும் அப்படின்னா புஷ்ஷுன்னு வருங்க. அதுக்கப்புறம் திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான அப்பம் ரெசிபி ரெடிங்க.